திருப்பூர் மாவட்டம் ராக்கியாபட்டியில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை மீறி பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு முருகர் கோவில் இடிக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்திற்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணி. தற்போது இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? மேலும் அங்கு என்ன நிலவரம் தற்போது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க பாலசுப்ரமணி. நிச்சயமாக திவ்யா, அதாவது இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் காரணமாக தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது அவருக்கு அவரது ரத்த அழுத்தம் மற்றும் பல்ஸ் போன்றவற்றை மருத்துவர்கள் பரிசோதித்து வருகின்றனர். அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபட்டி பகுதியில் 2.8 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து குமரன் குன்று என்ற பெயரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி உள்ளிட்ட சந்நிதிகள் கொண்ட ஸ்ரீ செல்வ முத்து குமாரசாமி திருக்கோயிலானது கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ளதாக கூறி யுவராஜ் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த நிலம் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வருவாய்த்துறை அலுவலர் சந்திரசேகர் தலைமையில் இன்று அதிகாலை அந்த கோவிலை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதை அறிந்த இந்து முன்னணியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த கோவிலை அகற்றக்கூடாது, எங்களது குலதெய்வம் போன்ற பல்வேறு காரணங்கள் கூறி அழுது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் மன்றாடினர். ஆனாலும் இருந்த போதிலும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அந்த கோவிலை முழுவதுமாக அப்புறப்படுத்தி விட்டனர். தற்பொழுது அந்த கோவிலை அப்புறப்படுத்திய இடத்திற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் உள்ளிட்டோர் அந்த இடத்துக்கு சென்ற பார்வையிட்டனர். அப்பொழுது கிஷோர்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் காயங்கள் ஏற்பட்டு தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருக்கு அங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு ரத்த அழுத்தம் மற்றும் அவரது உடல் ஹார்ட் பீட், பல்ஸ் போன்றவற்றை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அவருக்கு தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இந்து முன்னணியினர் பலரும் அங்கு திரண்டுள்ளனர். அவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு குவிந்ததால் சில பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அனுமதிக்காததால் அங்கு சிறு வாக்குவாதங்களும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மற்றும் முன்னாள் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்வேல் ஆகியோர் அங்கு வந்து அவரை நலம் விசாரித்தனர். அவரை தொடர்ந்து RSS தலைவரும் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் அவரின் உடல் நலம் குறித்து விசாரிக்க வந்துள்ளனர். திவ்யா, நன்றி பாலசுப்ரமணி. என்ன பண்ணாங்க? சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன இப்படி பண்ணி போட்டாங்களே. எத்தனை சாமி உடைச்சிருக்காங்க? அவங்க உடைச்ச முருகர், விநாயகர், அம்மா, அம்பாளு, சிவனு, சரிங்க, விநாயகர் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டாங்க. நான் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்தி வச்சிருந்தோம். ஐயா விட்டு போட்டு போறீங்க இது போல காரணம். என்னாச்சுங்க? என்ன பண்ணாங்க? சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன இப்படி பண்ணி போட்டாங்களே. உடம்பு சரியில்லாம இருக்காரு. உடம்பு சரியில்லாம இருக்காரு. இந்த
பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.